அரண்மனையின் நடுவே மந்திரச் சங்கிலிகள் மின்னின. அவை இரும்பல்ல, தேவலோக மந்திரங்கள். இந்திரஜீத்தின் கண்கள் ஒரு கணமும் இமைக்கவில்லை. அவன் ஹனுமானை பிடித்தான். அது சரி, அவன் அவனை கொல்லவில்லை. அதுவும் சரி. ஆனால் ராவணனின் குரல் அரண்மனையின் தூண்களை கூட நடுங்கச் செய்தது. வாளை மட்டும் கட்டுங்கள். அந்த ஒரு வாக்கியம் போர் அறிவிப்பு அல்ல, அவமரியாதையின் உச்சம். அரக்கர்கள் சிரித்தனர். அவர்களுக்கு தெரியவில்லை, அது வாள் அல்ல, அது பிரபஞ்ச சக்தியின் நரம்பு. ஹனுமான் தலை குனிந்தான். பயமில்லை, கோபமில்லை. ராம காரியத்தில் அவமானமும் ஒரு ஆயுதம். அரக்கர்கள் கயிறுகளை கொண்டு வந்தனர். 1, 2, 10, 100. வாள் முடிவே தெரியவில்லை. ஒவ்வொரு கட்டும் போடும்போது வாள் மேலும் நீழ்ந்தது. அரண்மனை மண்டபம் நிரம்பியது. வெளிச்செல்ல கயிறு இழுத்தனர். நகர வீதிகள் முடிந்தன. கோபுரங்களும் முடிந்தன. என்ன மந்திரம் இது? இவன் பைத்தியமா? ஹனுமான் மட்டும் மௌன சிரிப்புடன், தீ கொண்டு வாருங்கள். ராவணன். தீப்பந்தங்கள் வந்தன. எண்ணெய் ஊற்றப்பட்டது. அது அவமானம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அது யாகம். ஹனுமான் கண்களை மூடினான். ஐயா ராமா, இந்த தீ உன் தர்மத்தின் தீயாக மாறட்டும். தீ பிடித்தது. ஆனால் ஹனுமான் கத்தவில்லை. அவனது வாள் சூரியனை விட ஒளிர்ந்தது. அவன் எழுந்தான். ஒரே அடி. மந்திர சங்கிலிகள் சிதறின. இப்போது இது என் முறை. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.